அப்படியே கடலைக்கறியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. எம்மி கடலைக்கறிங்க. ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பத்துக்கு கடலைக்கறி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க கடலைக்கறி வந்து ஆப்பத்துக்கு. கேரளாலாம் இந்த மாதிரி தான் ஆப்பம் ஆப்பத்துக்கு கடலைக்கறி வைப்பாங்க, புட்டுக்கு வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கடலை வந்து 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுக்கோங்க. கடலைக்கறி வந்து ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 250 கிராம் கடலை எடுத்துருக்காங்க. இது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற போடுங்க. நல்லா ஊறிட்டுனா சீக்கிரமாட்டு வெந்துருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டாட்டு. இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வேக வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கடலையை ஆட் பண்ணிக்கலாம். கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம கடலைக்கறியில் ஊற்றுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுலாங்க. 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ 5 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கடலைக்கறி வைக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ காயிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடலைக்கறி வந்து தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி கரம் மசாலாங்க. கடலைக்கறிக்கு வந்து கரம் மசாலா வந்து ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நான் அரைக்க போகிறேன். தேங்காய் கூட போட்டு. தேங்காய் வந்து நீங்கள் வெள்ளையாக கட் பண்ணியும் எண்ணெயில் போட்டு வறுத்து போடலாம். கேரளாலலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க ஆப்பத்துக்கு வந்து. அதே மாதிரி நம்ம அரைச்சியும் ஊற்றலாங்க. அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். நம்ம அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி போல் இருக்குங்க. இதுதான் வித்தியாசம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து போட்டிங்கன்னா நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. இந்த கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது, தேங்காவை வறுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயங்க, பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாகர்கோவில் ஸ்டைலில் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாங்க. எப்பவுமே உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். நம்ம கடலைக்கும் உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில். இப்போவும் நம்ம 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். செக் பண்ணிவிட்டு போடணுங்க. ஆனால் உப்பு அதிகமாகிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தேங்காய் வந்து வெள்ளையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. சோம்பு போட்டு கொஞ்சம் அரைச்சி ஊற்றுங்க தேங்காவோட. தேங்காய் வேண்டாம்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சிலவங்க வந்து தேங்காய் போடாமல் தான் பண்ணுவாங்க. தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. தேங்காய் பால் ஊற்றியும் பண்ணலாம், தேங்காவை போட்டும் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதை வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கறி குழம்பு சுவையில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் வந்து குருமாவுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலாவை தான் போட்டு பண்ண போகிறேன்.
மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, குருமாக்கு, கடலைக்கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தம் பண்ணியிருக்கேன். தனி வரமிளகாத்தூள், மல்லித்தூள் போடணுன்னா 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டுக்கோங்க. தனித்தனியாக போடணுன்னா நான் ஒரே மசாலாவை நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த மசாலா போட போகிறேன். உங்களுக்கு மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, குருமாக்கு எல்லாத்துக்கும் மசாலா வேணும்னா அம்மா மகள் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நமக்கு கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம தக்காளி வதக்கிட்டு போட்டாக்கே அடி பிடிக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தக்காளி வதங்கும் போது போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. அதனால தான் இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு போடுறது. இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி எல்லாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளுங்க போட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும். இதையும் போட்டு தக்காளியோட வதக்கிக்கங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம குருமா மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குருமா மசாலா போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். கொஞ்சம் நாள் பட்டால் தான் கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாகும். மசாலா அரைச்சோன்னா கொஞ்சம் காரமாக இருக்குங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் மசாலாவுக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். குருமா மசாலா நல்லா சூப்பராக மணமாக இருக்குங்க. தேங்காவை ஆட் பண்ணியாச்சு. தண்ணி வந்து நம்ம கடலையில் உள்ள தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிடணுங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நமக்கு கடலையில் உள்ள தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. கடலையில் உள்ள தண்ணியில் நல்ல ப்ரோட்டீன்லாம் இருக்குது, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. அதுக்கு நம்ம எல்லா மசாலாவுமே போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் கரம் மசாலாலாம் போடாண்டாம். நல்லா வதக்கியாச்சு. கடலையோட தண்ணியை ஊற்றிடலாங்க. அப்படியே கடலையே நசுக்கி பார்த்தா எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பராகிட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தோசைக்கு நம்ம முக்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். ஆப்பத்துக்கு தோசைக்கலாம் ஆப்ப மாவு கொஞ்சம் இருக்குது, தோசை மாவு கொஞ்சம் இருக்குது. ரெண்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ உப்பு காணுமான்னு செக் பண்ணிடலாங்க. கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டு கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கடலை குழம்பு அப்படியே கிண்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். கடலைக்கறி நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. கடாய் ஹீட் ஆகட்டும், மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கிண்டி கொடுக்கலாங்க. சூப்பரான கடலைக்கறி ரெடி. ஆப்பத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை இட்லிக்கலாம் சூப்பராக இருக்குங்க. ஆப்பத்துக்கு மாவு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணணும். இதே ஊற்றிட்டு சுற்றி வச்சு நம்ம மூடி வச்சிடணும். மாவு அரைச்சி 3 நாள் ஆகிட்டு. அன்றைக்கி ஒரு நாள் சுட்டுட்டு ரெண்டாவது இன்றைக்கி சுடுதாங்க. அன்றைக்கி வந்து கடப்பா வச்சுருந்தேன், இன்றைக்கி கடலைக்கறிங்க. இன்னையோட காலி ஆயிரும் மாவு வந்து. நம்ம ஆப்பத்தை எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஆப்பம் ரெடிங்க.
அப்படியே இலையில வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடலைக்கறியோடு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எம்மி எம்மி ஆப்பம், எம்மி எம்மி கடலைக்கறிங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கலாங்க கடலைக்கறி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.